அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் இங்கே உயர்கல்வி சம்பந்தமான நிறைய ஆலோசனைகள் இருக்கிறது மட்டுமல்லாமல் என்னோடய அனுபவத்தை நிறைய பகிர்ந்து கொள்ள நிறைய விரும்புகிறோம். அதே போல் நான் ஆல்ரெடி ஆரம்ப காலகட்டத்தில் இன்ஜினியரிங் படிப்பை பற்றி பெரிதாக எடுத்து சொல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் போய் மருத்துவமும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டாபிக் எடுத்து பேச ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் வர என்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ எங்கிட்ட இருக்கிற இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு நான் என்ன மாதிரிலாம் வழி நடத்திருக்கிறேன், என்ன மாதிரிலாம் இங்கே இருக்கிற காம்படிஷன் லெவல் இருக்குது, என்ன மாதிரிலாம் நாம் ஃபர்தராக அவங்க படிக்கும் போதோ இல்லை படிக்க ஆரம்பிக்கும் போதோ எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோவாக அது இருக்கலாம் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடாதுன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ ஏரியாவில் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கண்டினியூஸ் சப்போர்ட்டு என்ன சப்போர்ட் சார் கொடுக்க போகிறார், அவர் மூலயமா நான் எனக்கு என்ன கிடைக்க போகுது, அவர் என்ன பண்ணி கொடுக்க போகிறாங்க, ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் அவங்க என்ன கொடுக்க போகுது, இருக்கிற காம்படிஷன் நமக்கு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 2 விஷயம் 3 விஷயம் நான் கவர் பண்ண போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, சீட் மேட்ரிக்ஸ் இன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் மாற்றங்கள் இருக்கலாம். லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரைட், எத்தனை மாணவர்கள் இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் பேரில் வர போகிறாங்க, கம்யூனிட்டி ரேங்க்கில் என்ன, அடுத்து ஸ்காலர்ஷிப் ஈவன் டு ஃபர்தர் சப்போர்ட் ஃப்ரம் மை சைட். ஸோ ஒரே வீடியோவில் இதுக்கப்புறம் ஃபர்தராக பெரிய நிறைய இன்ஜினியரிங் வீடியோஸ் இருக்க போகிறது இல்லை. மேபி இஃப் யூ நீட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்க ரெடி. ரைட், நம்பர் 1, தமிழ்நாட்டில் மொத்தமாக அப்ளை பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,39,299. அதில் பிசி மாணவர்கள் 1,04,215, பிசிஎம் 12,362, எம்பிசி 72,095, எஸ்சி கேட்டகரி 34,738 மாணவர்கள், எஸ்சிஏ 5,564, எஸ்டி 1,493. சார், இது ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ். இதில் நான் லாஸ்ட் இயர் மொத்தமாக ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கம்ப்யூட்டர் சார்ந்து இருந்த இடங்களோட எண்ணிக்கை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு மொத்தமாக நம்மள்ட்ட இருந்த இடங்கள் ஆல்மோஸ்ட் 9,652, பிசிஎம்முக்கு 1,287, எம்பிசிக்கு 7,271, எஸ்சி கேட்டகரி 5,472, எஸ்சிஏ 1,095, எஸ்டி கேட்டகரி 344 இடங்கள். அதாவது அட்டானமஸ் கல்லூரிகளில் தலைச்சிறந்த கல்லூரியில் பார்க்குற அட்டானமஸ் கல்லூரியில் இவ்வளோ இடங்கள் இருந்துச்சு. சரிங்களா? நான் அட்டானமஸில் பிசி கம்யூனிட்டிக்கு 9,362, பிசிஎம்மில் 1,273, எம்பிசியில் 7,064, எஸ்சியில் 5,291, எஸ்சிஏ 1,058, எஸ்டியில் 376. மொத்தமாக கிட்டத்தட்ட 36,000, இதில் ஒரு 35,000, கிட்டத்தட்ட ஒரு 71,500 கம்ப்யூட்டர் சார்ந்த இடங்கள் லாஸ்ட் இயர் நம்மளுடைய அட்டானமஸ் கல்லூரிகள். ஈவன் கடைசி ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரியோட கணக்கை கூட நான் எடுத்திருக்கிறேன். மொத்தமாக 2,10,000, ஆல்மோஸ்ட் 2,40,000 இருக்கிற மத்தியில் 70,000 தான் கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள். மொத்தமாக அட்டானமஸ் நான் அட்டானமஸ் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறதா இந்த இடத்துல ஒரு புள்ளி விவரம் பார்க்குறோம். காம்படிஷன் லெவலில் பார்க்குறோம். எதற்கு இதை நான் திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சார்ந்து இருக்கிற வாய்ப்புகள் இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம். அதை விட்டுவிடக்கூடாதுன்ற ஒரு பதிவு மட்டும்தான். இதில் 7.5% மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள். மொத்தமாக 46,848 மாணவர்கள். அதில் பிசியில் 14,500, பிசிஎம் 1,376, எஸ்சி 8,863, எஸ்சிஏ 292, எஸ்டி 500 சீட்ஸ். மொத்தம் இவ்வளோ மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நம்மள்கிட்ட மொத்தமாக 2 கேட்டகரியிலும் இருக்கிற இடங்கள். அதாவது ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் மொத்தம் பிசி கம்யூனிட்டி 771, பிசிஎம்மில் 102, எம்பிசியில் 593, எஸ்சி கேட்டகரி 448, எஸ்சிஏ 78, எஸ்டி 41, கிட்டத்தட்ட 2,958 அட்டானமஸ் கல்லூரிகளில். நான் அட்டானமஸ் கேட்டகரியில் பிசியில் 907, பிசிஎம் 130, எம்பிசி 686, அதே போல் எஸ்சி கேட்டகரி 55, எஸ்சிஏ 110 இடங்களும், எஸ்டியில் 24 இடங்களும். மொத்தமாக கடைசி ரேங்கில் இருக்கிற அடிப்படையில் கூட பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகளின் எண்ணிக்கை 2 கேட்டகரியும் சேர்த்து மொத்தமாக ஒரு 3,000, ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 7,000 இடங்கள் இருக்குது. மொத்த பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்கிறாங்க? ஆல்மோஸ்ட் 46,000 மாணவர்கள் மொத்தம் இருக்குது. எவ்வளோ இருக்குது கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளே? அப்போது 7,000 இடம். 7,000 இடம்னா ரேங்கிங்கில் 7,000 ரேங்க் வரைக்கும் நம்மளுடைய மார்க் கிடைச்சிரும். அப்போ நம்ம எத்தனை ரேங்க் இருக்கிறோம்?
கம்யூனிட்டி ரேங்க்ன்றது அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் எத்தனாவது க்யூவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே நான் சொன்ன அடிப்படையில் கம்யூனிட்டின்றது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 300 இடங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 300 இடத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த துறைக்கு போகிறதுக்காக மட்டுமே. நான் உங்களை குழப்பம்ன்ற நோக்கம் கிடையாது. காம்படிஷன் லெவலில் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு கல்லூரியில் சீட்டை எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை சில கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு கிடைக்குன்ற பயம் இருக்கா, கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களால் ஜாயின் பண்ண முடியலையா, பரவாயில்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வாங்க, கவர்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸுக்கே மாற்றி கொடுக்கறதுக்கும் சில கல்லூரி நிறுவனம் எங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் நம்ம உதவி பண்ண ரெடியாக இருக்கிறோம். அதே போல் ஒரு 150 மார்க்குக்கு மேலே இருக்கிறீங்க, அதாவது கட் ஆஃப் வந்து 150 மார்க்கு மேலே இருக்கிற நிறைய மாணவர்கள், இதில் கிட்டத்தட்ட 1,20,000 மாணவர்கள் இருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி. அதில் சில கல்லூரி நிர்வாகத்துக்கு நாங்களே நேரடியாக ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஓசி கேட்டகரி 151 கட் ஆஃப், அவங்களுடைய என்ன இருக்கும், எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது, ரைட்? டாப் ரெப்யூட்டட் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்க முடியாது. அப்போ எங்கேயாவது டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் படிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஒரு பிசி ஆர் ஃபஸ்ட் கிராஜுவேட்டே இல்லை, வருஷம் ஃபுல் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வேண்டிய இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் பயன்படுத்தி படிக்க பிடிச்சிக்கோங்க, வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன், ரைட்? ஸோ கம்ஃபர்ட் கன்க்ளூஷன் நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் இந்த என்ஜினியரிங் சார்ந்த மாணவர்களை அதிகமாக எதற்காக இது பண்ணுறோன்னா, நீங்கள் சிஎஸ்சி தான் படிக்கணும்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றாதீங்க, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் மீறி ஒரு வரையில் சிலந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர சீட்டு இல்லை, டொனேஷன் கட்டி போகிறதெல்லாம் நான் முழுமையாக ஆதரிக்கிறதே இல்லை. அவ்வளோ சீட்ஸ் கொட்டி கிடைக்கு ரொம்ப லோயர் ஃபீஸில் 50% ஸ்காலர்ஷிப்பு, டியூஷன் ஃபீஸே இல்லாமல் படிக்கிறதுக்குலாம் கொடுக்குறோம். அதே மாதிரி 150 கட் ஆஃப் மேலே இருக்கிறாங்க, 150 கட் ஆஃப் மேலே இருக்கிற அந்த எஸ்சி கேட்டகரி ஈவன் 7.5 எப்படி இருந்தாலும் 100% நீங்கள் கவுன்சிலிங்கில் கிடைக்கலையா 100% ஃப்ரீயாக படிக்கிறது, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃப்ரீயாக படிக்கிறது கூட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். சிஎஸ்சி சார்ஜ் சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்டையர் கவுன்சிலிங் சப்போர்ட் சார். நான் ஒரு ஐடி பாஸ் வச்சுருக்கிறேன், நான் அப்ளிகேஷன் போட்டேன், ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. எனக்கு தலை சிறந்த கல்லூரிகளை அடையாளப்படுத்துவது சிரமம் இருக்கிறது. அதனால் எனக்கு நல்ல சிறந்த கல்லூரிகளை அடையாளப்படுத்தி கொடுங்க, ரேங்க்கில் இருக்கிற அடையாளப்படுத்தி கொடுங்க. 2024 எழுதின ரிட்டன் எக்ஸாம், இதான் எக்ஸாம் எழுதின அட்டானமஸ் நான் அட்டானமஸ் கல்லூரிகளுடைய ரிசல்ட் அடிப்படையில் வரிசைப்படுத்தி கொடுங்கன்னா தாராளமாக கொடுக்க ரெடி, அதற்கான சப்போர்ட் கொடுக்க ரெடி. உங்களுக்கு தெரியலன்னா கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணுறது ரொம்ப கவனம் தேவை. அதில் தவறு செய்தும் கூட ஒரு கல்லூரியோட இடங்களை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? அதே மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த கல்லூரியோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜோட ஃபீஸ் என்னன்னே தெரியாமல் சாய்ஸில் வச்சு அலாட்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போனால் 2 லட்சம் கட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இல்லாமல் பார்த்துக்கிறது, சீட் மேட்ரிக்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு முக்கியமான ஒரே ஒரு சப்போர்ட். இந்த ஒரு சப்போர்ட்டுக்காக நீங்கள் தொடர்ந்து நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணி குரூப்லேயே வந்துடலாம். சிம்பிள் லாஜிக். ஸ்காலர்ஷிப்ன்றது ஒன்று கவர்மெண்ட் கொடுக்குறது, இன்னொன்று ப்ரைவேட் கொடுக்குறது. ப்ரைவேட்டில் எத்தனை பெண் குழந்தைங்களுக்கு மினிமம் 15 வகையான ஸ்காலர்ஷிப் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற ஒரு இன்ஜினியரிங் சார்ந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கரெக்டாகி அந்த கல்லூரியில் இருக்கிற ஸ்காலர்ஷிப், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணி ஒரு கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் பண்ணி அதை அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இதில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலே உங்கள் டியூஷன் ஃபீஸ் கவர் ஆகிடும். காலேஜ் ஃபீஸ் இருக்கும் 1 லட்சம் தான், ஸ்காலர்ஷிப் 2 லட்சம் 3 லட்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்மள்கிட்ட இருக்குது. தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து அந்த லிங்க்கில் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்காலர்ஷிப் ஹோம் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுப்போம், அந்த குரூப் கொடுப்போம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ டாக்டர் மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அதே இன்ஜினியரிங் தேடுற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொண்டு செல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம்.